பெண்களுக்கு வருமானம் எந்த அளவுக்கு முக்கியம்? இது வெறும் காசு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. தன்னம்பிக்கை, சுயமரியாதை, தைரியம், சந்தோஷம் இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு வருமானத்துக்குள்ள அடங்கியிருக்கு. வீட்டில் நல்ல வசதி இருந்தாலோ, அப்பாவோ ஹஸ்பண்டோ நல்லா சம்பாதிச்சாலோ, நான் சொந்தமாக ஒரு வேலைக்கு போகணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும், எனக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், ஒரு சின்ன தொகையாவது அது நான் சம்பாதிச்சு இந்த வீட்டுக்கு கொடுத்து தான் இருக்கணும் அப்படின்னு எல்லா பெண்களுமே ஆசைப்படுறாங்க. மோஸ்ட்லி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ நான் எங்ககிட்ட டெய்லரிங் ஆரி ஒர்க் வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சில பேர் ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும், இது மூலியமாக தான் நம்ம வளர்ந்தே ஆகணுங்கிற மாதிரி வருவாங்க. சில பேர் இல்லைங்க, எனக்கு வீட்டில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. ஸோ எந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆசை, ஒரு கனவு அப்படிங்கிறது நம்ம சொந்த காலில் நிற்கணும், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்மளும் ஒரு பிஸ்னஸ் விமனாக மாறணும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே டெய்லரிங் ஆரி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் 2 விதமாகவும் ஆரி ஒர்க் சொல்லி கொடுக்குறோம். ஸோ கோர்ஸ்க்கான ஃபீஸ் நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஆரி ஒர்க்னா ப்ராக்டிஸ் மெட்டீரியல் நாங்களே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளைண்ட்டுக்கிட்ட வாங்குற நம்ம அந்த சார்ஜ்ல இருந்தே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெய்லரிங்னா உங்ககிட்ட ஒரு மிஷின் இருக்கணும். ஸோ இதுதான் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னா அந்த 2 பிஸ்னஸ்க்கு இதுவாக தான் இருக்கும். மற்றபடி உங்களோட உழைப்பு, உங்களோட இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் டெய்லரிங் ஆரி கற்றுக்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க.